வெற்றி கொடி ஏத்து வீசும் நம்ம காத்து வருங்காலம் நம்ம கையில் தாண்டா. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கின்ஸ் அகாடமியில எஸ்பிபிஓ பாஸ் பண்ணவங்களுக்கான குரூப் டிஸ்கஷன் அது நடந்தது. நம்ம சிடபிள்யூஜேல இருந்து நம்ம அபித் சார் நடத்தினாரு. நிறைய பேர் இங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணவங்க சென்னையில இருந்தெல்லாம் வந்திருந்தாங்க. அதுபோக நிறைய வெவ்வேறு மாவட்டங்கள்ல இருந்து பாய்ஸ் வந்திருந்தாங்க, கேர்ள்ஸ் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப அது முடிஞ்ச பிறகு அவங்ககிட்ட கேட்டேன், ரொம்ப பிரயோஜனமா இருக்கு அப்படின்னாங்க. உண்மையிலே வந்து இது ஒரு அவங்களுக்கு வந்து ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கு. 2 பையங்க கூட அவங்ககிட்ட கூட நாங்கள் பேசுறோம் சார்ன்னு சொல்லி இங்க பேசினாங்க, எப்படி இருந்ததுன்னு சொல்லி சொன்னாங்க. ஹாய், என் பேர் லக்ஷ்மணன். நான் திருப்பத்தூர்லேருந்து வந்திருக்கேன். இன்னைக்கு இங்கே கிங்ஸ் அகாடமியில் வந்து அபித் சார் ஜிடிஜி செஷன் நடத்தினார் எஸ்பிஐபிஓக்காக. இன்னைக்கு ஃபுல் டே நடத்தி கொடுத்தாங்க. இந்த செஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக இங்கே கிங்ஸ் அகாடமி வந்து இங்கே ஃப்ரீயாக செஷன் நடத்தி கொடுக்குறாங்க. இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் ஆக்சுவலாக எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது இன்டர்வியூவில், இருந்தாலும் வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாத மாதிரி இருந்தது. இன்னைக்கு செஷன் வந்து அட்டன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு நல்ல கான்ஃபிடன்ஸ் இருக்குது. லைக் நல்ல ஓகே, நம்மளும் இதை புல் பண்ணிடலான்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு. ஸோ சிடபிள்யூக்கும் கிங்ஸ் அகாடமிக்கும் என்னோட தேங்க்ஸ், அபித் சாருக்கும் என்னோட தேங்க்ஸ். தேங்க்யூ. என் பேர் துரை. நான் வந்து சென்னையில தான் வந்திருக்கேன். ரீசெண்டாக அந்த எஸ்பிஐபிஓ மெயின்ஸ் கிளியர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா ஜாக்சன் சார் வீடியோ பார்த்துருந்தேன். இந்த மாதிரி தூத்துக்குடி கிங்ஸ் அகாடமியில் ஜிடிக்கு ஃப்ரீ கிளாஸ் வந்து அபித் சார் வந்து எடுக்கிறாங்க அப்படின்ட்டு, கொலாபரேஷன் வித் கிங்ஸ் அகாடமி. ஸோ அதுக்கப்புறமா ஜாக்சன் சார்ட்ட கேட்டால் அப்புறம் கூகுள் லிங்க் ஒன்று ஃபார்ம் கொடுத்துருந்தாங்க. அதை ஃபில் பண்ண அப்புறமா அவங்க கான்டாக்ட் பண்ணியிருந்தாங்க, கண்டிப்பாக வருவீங்களான்னு கேட்டிருந்தாங்க. ஆமான்னு சொன்னதுக்கப்புறமா இன்னைக்கு காலையில் நேற்று கிளம்பி இன்னைக்கு சாட்டர்டே காலையில் வந்திருந்தோம். ரிசப்ஷன் பண்ணுறதுக்கு அவங்களே ரூம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா இங்கே வந்தோம். 9 o'clock ஸ்டார்ட் பண்ணாங்க. அபித் சார் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஜேடினா என்ன, ஜேடி எப்படி இருக்கும், ஜேடியோட பேசிக்ஸ் என்ன, ஜேடியில் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, நமக்கு எப்போ டாப் டைம் கிடைக்கும் பேசுறதுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுத்தாங்க. ஒரு கிளியர் கட் ஐடியா கொடுத்தாங்க ஜேடி பற்றி. அதுக்கப்புறமா ஈவினிங் அது ஆஃப்டர்நூன் செக்ஷன் வந்து குரூப் எக்ஸசைஸ் பற்றி சொல்லி கொடுத்தாங்க. ஒரு குரூப் எக்ஸசைஸ்னால் இப்படி தான் இருக்கும், ஒரு பாயிண்ட் இவ்வளோ இருக்கும், அதை நீங்கள் இப்படி தான் ஜஸ்டிஃபை பண்ணி இப்படி தான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இதை ஏற்படுத்தி கொடுத்த ஜாக்சன் சாருக்கும் சிடபிள்யூ டீமுக்கும் கிங்ஸ் அகாடமிக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. அதனால சிடபிள்யூஜேக்கு இந்த இடத்துல நான் வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம கிங்ஸ் அகாடமி முழுக்க முழுக்க எல்லாருக்குமே ஃப்ரீயான அகாடமி. ஏழை மாணவர்கள் அனைவருக்கும், எல்லா மாணவர்களுக்கும் இது ஃப்ரீயான அகாடமி. நிறைய நம்ம எல்லாம் மார்க் இன்டர்வியூ நடந்துகிட்டே இருக்கு. கிளாஸ் நம்ம இதில் நடந்துகிட்டு இருக்கு. பேங்கிங் கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. பிலிம்ஸ் சொல்லிக் கொடுக்குறோம், மெயின்ஸ் சொல்லிக் கொடுக்குறோம், இங்கிலீஷ் வந்து பக்காவாக சொல்லிக் கொடுக்குறாங்க. நம்ம அபிசார் சொல்லிக் கொடுக்குறாரு. அதனால எல்லா வகுப்புகளும் நல்லா சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கிறதுனால வேணுங்கிற மாணவர்கள், தேவைப்படும் மாணவர்கள் இந்த அகாடமியை பயன்படுத்திக்கங்க. இதில் வந்து மார்க் இன்டர்வியூ தேவையானவங்க ஒவ்வொரு தடவை எக்ஸாம் முடிஞ்சோன்னா மார்க் இன்டர்வியூ நடத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி தூத்துக்குள்ள உள்ள பேங்க் மேனேஜர்ஸ், ரீஜனல் மேனேஜர்ஸ் எல்லாம் வந்து கலந்துக்கிட்டு ஒரு பெரிய அளவில் மார்க் இன்டர்வியூ நடத்துனாங்க. ஆர்ஆர்பி பிஓக்குரிய மார்க் இன்டர்வியூ. அதே போல் அதுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு நடத்தினோம். அவன் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாத்தையும் பேங்கிங் படிக்கிற மாணவர்கள் பயன்படுத்திக்கங்க. நன்றி, வணக்கம்.